தூத்துக்குடியில் வெள்ள நீர் வடியாதால் மாநகராட்சி மயானத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் முரளிகணேஷ், எத்தனை நாட்களாக இந்த நிலை தொடருது? காரணம் என்ன? தேவா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி நகர் பகுதியில் பல இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கியது. கிட்டத்தட்ட மழை விட்டு 10க்கு மேற்பட்ட நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில பல இடங்கள்ல வெள்ள நீர் வடிந்த போதும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் வெள்ள நீர் வடியாத நிலையே தொடர்கிறது. குறிப்பா தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மயானத்துல வெள்ள நீரானது அதிக அளவுல தேங்கி இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ கல்லறை பகுதியில வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த வெள்ள நீர் ஒரு சில கல்லறைகளை மூழ்கடிக்கக்கூடிய அளவுல கூட தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த கல்லறையில புதைக்கக்கூடிய பணிகள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. புதைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அடக்கம் செய்வாங்க, புதைக்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு அந்த மையவாடியில புதைக்கணும்னு சொல்லி வந்தா புதைக்க முடியாது. அவங்க அதனால என்ன பண்றாங்கன்னா மாற்று மையவாடி, பொது மையவாடி கொண்டு போய் புதைக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல மற்ற சமூக மக்கள் வரும்போது அவங்க எரிச்சு தான் தகனம் செய்யணும். புதைக்கிறதுக்கு இடம் கிடையாது, தண்ணி சூழ்ந்து இருக்கு. ஏற்கனவே உள்ள தண்ணியை கொஞ்சம் போல இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணியை மண்ணை தோண்டினாலும் தண்ணி வருது. இதனால அந்த பகுதியில புதைக்கவே முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாற்று கல்லறைக்கு கொண்டு செல்றாங்க. அதே நேரத்துல எரிச்சு அந்த சாம்பலை வச்சு அங்க ஏதோ ஒரு மேடான பகுதியில கூட கல்லறை கட்டக்கூடிய நிலைமை என்பது தொடர்கிறது. இது ஆண்டுதோறும் மழை பெய்யும் போது இப்படித்தான் வெள்ள நீர் தேங்குது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.